இப்ப வயசானவங்களுக்குன்னு பிபி, சுகர்ன்னு வந்து முக்கியமான கம்ப்ளைண்ட்டா வந்து எல்லாருமே சொல்றாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா, பிபி, சுகர்னாவே வந்து எல்லா இடத்துலயுமே இங்கிலீஷ் மருத்துவம் தான் எடுத்துக்கிறாங்க சார். ம், ஏன்னா, அங்க போனா தான் இன்சுலின் போட்டா மட்டும் தான் பிபி, ம், சுகருக்கு இன்சுலின் போட்டா மட்டும் தான் சரியாகும். அந்த மாரின்ற போற காலத்துல, இப்ப நம்ம சித்தாவுல வந்தா கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். ம், பிபி, சுகரு. ம். அது மாரி ஏதாவது நம்மகிட்ட சித்தாவுல இருந்தா சொல்லுங்க சார். கண்டிப்பா இது வந்து நம்ம 2த்துக்குமே பிபி ஆகட்டும், சுகர் ஆகட்டும் 2மே நாட்கணக்குல நம்ம வைத்தியம் பண்ண இருக்கிறோம். அவங்களுடைய நாட்கணக்கினுடைய அவங்களுடைய கடைசி நாள் வரையும், வாழ்வின் கடைசி நாள் வரையும், அது இங்கிலீஷ் ஆகட்டும், சித்தாவாகட்டும், நம்ம ட்ரீட்மெண்ட்ல தான் அவங்க இருந்தாகணும். வேற வழி இல்ல. அது என்னன்னா, அது ஆங்கிலத்தில அது மருந்து. நம்மளுதுல அது உணவு. உணவு. அவ்வளோதான். அது உணவே மருந்தே நம்ம எடுத்துக்கலாம். பிபிக்கு அழகான மருந்துகள் சர்பகந்தான்னு ஒரே ஒரு மூலிகை இருக்குது. அல்லது தா தாமரை வெண்தாமரை சூரணம்னு ஒரு சூரணம் இருக்கு. இது 2மே போதுமானது. பிபிய அழகா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துரும். மக்களுக்கு நல்லா நல்லா தெரிஞ்சுக்கங்க. வெண்தாமரை சூரணமும், சர்பகந்தா மாத்திரையும் அழகா பிபிய கண்ட்ரோல் பண்ணுது. அது சித்த மருத்துவத்துல அது இல்ல அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. ஆனா அழகா கண்ட்ரோல் பண்றதுக்கு இதுல இருக்கு. ஏன்னா அடுத்தது நெறைய பேர் வந்து இப்போ பிபி, சுகர்னாவே சித்த மருத்துவத்துல மருந்தே இல்ல. ஆ. இங்கிலீஷ் மருந்து எடுத்தா மட்டும் தான் நம்மளுக்கு கியூர் ஆகும். ம். அந்த மாரி போயிட்டு இருக்காங்க சார். ம். ம். அதுக்காக இந்த கொஸ்டின் உங்க இல்ல. கண்டிப்பா நெறைய பேர் நீங்க அண்ணா அரும்பாக்கம் காலேஜ்ல நான் படிச்ச காலேஜ் அதான். அங்க போய் பார்த்தீங்கன்னா, ஒரு வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். ஏராளமான மக்கள் புதன்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் மருந்து குடுப்பாங்க பிபி, சுகருக்கு. ஓகேங்க சார். ஏராளமான ஒரு தேர் திருவிழாவுக்கு நிக்கிற மக்கள் அளவுக்கு நிப்பாங்க. மக்களுடைய நம்பிக்கை அவ்வளவு அங்க இருக்கு. சிட்டில அவ்வளவு நெறைய பேர் இருக்காங்க. இன்னும் அது நம்ம சைடு மாரி இங்க வில்லேஜ்ல இன்னும் அது பாப்புலர் ஆகல. ஆனா வில்லேஜ் சைட்ல பார்த்தீங்கன்னா, அதாவது தட் மீன்ஸ் சிட்டி சைட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு இந்த பிபிக்காகவும், சுகருக்காகவும் எடுத்துக்கிறாங்க. சுகர் கேட்டீங்க. அது டைப் 1, டைப் 2 எதுவா இருந்தாலும் சித்த மருத்துவத்தில நல்ல கண்ட்ரோல் குடுக்கக்கூடிய மருந்துகள் நெறைய இருக்கு. மக்களுக்கு ஓகேங்க இப்போ சார். நெறைய தெரியும். இப்போ ஆவாரம் பூச்சிலருந்து பேசிக்கான மெடிசின்ஸ் நெறைய இருக்குமா. ஓகேங்க சார். ஆமா. இப்போ அ ஆவாரம் பூ, நெல்லிக்காய் சாறு, ம், நாவல் கொட்டை சூர்ணம் இந்த மாரி பொடி சாப்பிடுறது இல்லாம, வல்லாரையினால சுகர் வந்து கண்ட்ரோல் ஆவுது ம். அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க சார். அது உண்மைங்களாங்க சார்? இந்த கூற்று உண்மையானது. இந்த கூற்று உண்மையானது. கண்டிப்பா இத வந்து இது கூட நம்ம சேர்ந்து எடுத்துக்கலாம். இப்ப இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சப்ளிமெண்ட் தெரப்பின்னு சொல்லுவோம் இல்லைங்களாம்மா? அதாவது இப்ப இது கேட்டீங்க. ஆவாரம்பூ, நாவல் நாவல் சாறு கொட்டை. இது எல்லாமே வந்து ஒரு சுகர் மருந்தோட குடுக்கக்கூடிய ஒரு அடிஷனலா இப்ப நம்ம ஒரு டாக்டர்ட்ட போறோம்னா, ஒரு சுகர் மாத்திரை எழுதி, ஒரு சத்து மாத்திரை சத்து கீழ எழுதுவார். மாத்திரை. ஆமாங்க சார். அதுபோல இது ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய தன்மைய ஊக்கப்படுத்தக்கூடிய, அதே சமயம் சுகர குறைக்கக்கூடிய வல்லமை உடைய மருந்துகள். அந்த குரூப்ல இந்த வல்லாரையும் உண்டு. கண்டிப்பா சுகர் லெவல குறைக்கக்கூடிய மருந்துகள்ல நீங்க முன்னாடி கேட்ட இம்யூனிட்டி அதிகப்படுத்தக்கூடிய மருந்து, வல்லாரை மருந்து நரம்புகளுக்கு ரொம்ப முக்கியம். சுகர குறைக்கும். ஞாபக சக்திய அதிகப்படுத்துமா. அது ஞாபக சக்திய அதிகப்படுத்துறதுக்காக வல்லாரை யூஸ் பண்றாங்க. இது சுகருக்கும் அடிஷனலா எடுத்துக்கணுமாங்க சார்? எடுத்துக்கலாமா. இது கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஆனா அது முக்கியமான மருந்தா நம்ம அத சேர்க்க தேவையில்ல. ஒரு அடிஷனல் மருந்தா எடுத்துக்கலாம். ஓகேங்க சார். கூடுதலா நம்ம மருந்துகளோட எடுக்கும் பொழுது, ஒரு கூடுதலான மருந்தா எடுக்கலாம். வல்லாரை சுகரை குறைக்கக்கூடிய தன்மை தன்மை வாய்ந்தது. இருந்தது. 100% தன்மை வாய்ந்தது. ஓகேங்க சார். அடுத்த கொஸ்டின் ம், சார். பைல்ஸ் ம், அதாவது மூலம். ம், மலச்சிக்கல்னாலே இப்ப வந்து பல பிரச்சனைன்னு சொல்றாங்க சார். ம், அந்த மாரி மூலம், பௌத்திரம், பைல்ஸ் இதெல்லாம் ஒண்ணுங்களாங்க சார்? ம், இப்ப சும்மா நார்மலா இல்லாம கொஞ்சம் ஏதாவது டைட்டா போற மாரி மோஷன் இருந்தாவே அது ம், பைல்ஸ் ப்ராப்ளம் ம். அப்படின்னு மக்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆ, இது எந்த அளவுக்கு உண்மைங்க சார்? இது ம், பைல்ஸ்னா எப்படி இருக்கும்? ம், அதுக்கான அறிகுறி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். எதனால வருது? ம். பைல்ஸினுடைய முதல் நுழைவாயில் வந்து மலச்சிக்கல் தாம்மா. மலச்சிக்கல். எது மூலமா ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு ஒரு அறிகுறி இருக்கும். இப்ப ஆஸ்துமா சொன்னீங்க. சளிக்கு தான் முதல் அறிகுறி. ஆமாங்க அதுபோல சார். பைல்ஸ்ன்னு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது, மலச்சிக்கல் தான் அதனுடைய நுழைவாயில். ஸோ மலச்சிக்கல் ஏற்படுது, நாட்பட்ட மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னும்போது, அது வந்து பைல்ஸா மாறக்கூடிய தன்மை 100% உண்டு. ஸோ அதனால தான் மலச்சிக்கல முதல்லே நம்ம தீர்த்துக்கணும். மலச்சிக்கல் வராம தடுக்கிறது எப்படின்றது நான் ஆரம்ப காலத்திலேயே உங்களுக்கு ஆரம்ப நிகழ்ச்சிகளே சொல்லியிருக்கேன். ஸோ அது மலச்சிக்கல நம்ம தவிர்த்தோம்னாவே பைல்ஸ தவிர்க்கலாம். அடுத்து பைல்ஸ்னா என்னன்னு கேட்டீங்க. ஆமாங்க சார். பைல்ஸ் வந்து நம்ம மலத்த வந்து சரியா போகல, ரொம்ப முக்கி போறோம். அப்ப என்னான்னா, மலத்தினுடைய எண்ட் பகுதி ஆசன வாய விட்டு வெளிய வந்து தொக்கி நிக்கும். இதுதான் ஓகேங்க வந்து சார். வெளி மூலம்னு சொல்லக்கூடியது. அந்த வெளி மூலத்திலேயே ஒரு 3 டிகிரி இருக்குது. 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி. அதுவா வந்துட்டு அதுவா போயிட்டா, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது அடுத்து நம்ம கை வச்சு உள்ள தள்ளும்பொழுது மலக்குடல் உள்ள போயிடும். அதுவும் பிரச்சனை இல்ல. ஆனா கை வச்சு உள்ள தள்ளினாலும் வெளியில உள்ளேயே போகாத பைல்ஸ் தான் சர்ஜரிக்குரிய பைல்ஸ். இந்த 3 டிகிரி இருக்குது.
இது 3த்துல நம்ம எதையுமே வராம பார்த்துக்கணும். அப்ப நம்ம மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கணும். உணவு முறைகள்ல கட்டுப்பாடு வேண்டும். இது இல்லாம உள்மூலம்னு ஒண்ணு இருக்கு. உள்ளேயே ஆசன குழாய்கள்ல அந்த கொலனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதிகள்ல ரத்தத்துல உறைந்து சில டைம் போயிடும். புண்ணாகி ரத்தம் உறைந்து போயிருக்கும். அது உள்மூலம். ரத்தம் மட்டும் வரும். போய் மோஷன் போறதுக்காக உட்காருவாங்க. ஃபர்ஸ்ட் ரத்தம் ஃபர்ஸ்ட் மட்டும் வரும். ரத்தம். ஓகே. அது அவங்களுக்கெல்லாம் உள்மூலம்னு நம்ம சொல்லக்கூடியது. வெளிமூலம்னா கை வச்சு உள்ள தள்ளினாலும் அந்த மலக்குடல் வந்து உள்ள போகாது. ரத்தம் இது உள்மூலம்னும் போது உள்ள உட்காரும் போதே ரத்தம் வந்து கடகடன்னு கொட்டும். அது வந்து உள்மூலம்னு சொல்லக்கூடியது. அடுத்து பௌத்திரம் கேட்டீங்க. பௌத்திரம். ஆமாங்க சார். பௌத்திரம் வந்து அதிக ஹீட்னால என்ன ஆகும்னா ஆசன வாயிலே ஓட்டை போட்டு வெளியில வரும். உங்களுக்கு மலமே வேற வெளியில வருது பௌத்திரம். அதுதான். அதுவும் பைல்ஸுடைய இன்னொரு வடிவம் தான் பௌத்திரம். அது ஓகேங்க சார். என்னுடைய ஆசன வாய் ரொம்ப ஹீட் ஆகி அது ஓட்டையே போட்டு இன்னொரு சைட்ல வெளியில வருது பௌத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலான்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். ஓகேங்க சார். இப்போ பொறந்த குழந்தைங்க கூட 1 மாசத்து குழந்தை இருக்காங்க இல்லைங்க சார். அவங்களே கூட ஒரு 4, 5 நாள் மோஷன் போகாம அந்த மாரி இருக்காங்க. ம். அதுவும் இதுவும் ஒரு வகையான ஃபைல்ஸ் தானாங்க சார்? இல்ல அது சும்மா நார்மலா அந்த மாரி இருக்கிறதாங்க இல்ல சார்? இது இருக்கு. நீங்க குழந்தைங்களுக்கே சில டைம் ஆசன வாயிலேருந்து சின்னதா வெளியில வந்திருக்கும். ஆமாங்க சார். அவங்களுக்கும் சரி அப்ப அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது அவங்க தாய்க்கு. அவங்க தாய். தாய்க்கு மலச்சிக்கல் இருக்கும். மலச்சிக்கல் உண்டாகக்கூடிய உணவுகள் அந்த தாய் சாப்பிடுவாங்க. அது குழந்தைய பாதிச்சு, குழந்தையின் பால் மூலமா அவங்களுக்கு அந்த குழந்தைக்கும் அந்த மலச்சிக்கலை ஏற்படுத்தக்கூடியது. அது குழந்தைங்களுக்கு வரும்போது ரொம்ப சீக்கிரம் தீர்ந்துடுமா. ஆமாங்க பெரியவங்களுக்கு சார். வரும்பொழுது ஏஜ் ஃபேக்டர்னால கொஞ்சம் தீர்றதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். பட் குழந்தைங்களுக்கு அவங்க அம்மா ட்ரீட்மெண்ட்டோ கரெக்ட்டா எடுத்து மருந்த சரியா சாப்பிட்டு, உணவு வகைகள சரியா சாப்பிட்டாங்கன்னா, ஈஸியா குணமாயிடும். குழந்தைங்களுக்கும் வரும். அது அந்த ப்ளீடிங் சேர்ந்து வருதேங்க சார். அது என்னங்க சார் காரணம்? அதுதாம்மா. குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களுக்கு அந்த ஆசன வாயில வெடிப்பு வந்துரும். மலச்சிக்கல் ஓகேங்க சார். ஆகும்போது அந்த மலம் வந்து சுத்தி இருக்கிற நரம்ப வந்து ரப்ச்சர் பண்ணிடும். ரப்ச்சர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் ரத்தம் வரும்மா. ஓகேங்க கண்டிப்பா. சார்.